என்ன இது? லஞ்சுங்க. தண்டூரி, தாய்வான், கான்டினென்டல், சைனீஸ், பெஸ்ட் ஃபுட்டுங்க. இதெல்லாம் எதுக்காக தான் கேக்குறேன். எங்க சந்தோஷத்துக்காக தாங்க. உங்க சந்தோஷத்துக்கா இல்ல என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கா? அப்படியும் ஒரு எண்ணம் இல்லாம இல்லைங்க. எங்க முதல்ல நாங்க உங்களை பஸ்ல பார்த்தோம் இல்லைங்க, அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம் உங்களுக்கு இப்படி ஒரு ட்ரீட்டை கொடுத்தே ஆகணும்னு. அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு கூட உங்களை பஸ்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளலாமே, அது கூட ஒரு சின்ன டெஸ்டுக்காக தான். ஆனா அதுலயும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கல்ல? இல்ல, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை விட ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவதான் நான். என் மனசுக்கு ஏத்தபடி சுதந்திரமா வாழணும். சின்ன வயசுல நான் இழந்ததை எல்லாம் திரும்பவும் அனுபவிச்சு தேக்கணும். எனக்கு 5 வயசு இருக்கும்போதுதான் எங்க அப்பா முதல் தடவை மந்திரி ஆனாரு. தீவிரவாதிகளோட அச்சுறுத்தல் இருந்ததால எங்க அப்பாவுக்கு Z கேட்டகரி செக்யூரிட்டி இருந்தது. கூடவே அம்மாவுக்கும் எனக்கும் கிளாஸ் ரூம்ல துப்பாக்கியோட நிக்கிற பிளாக் கேட்ஸுக்கு நடுவுல பின் பெஞ்சில உட்கார்ந்து நான் படிக்க வேண்டிய நிர்பந்தம். ஃப்ரெண்ட்ஸுங்க, விளையாட்டு, சந்தோஷம், சிரிப்பு எதுவுமே இல்லாத பெருச்சோடி போன குழந்தை பருவம். எங்க பங்களாவிலேயே பலத்த பாதுகாப்புக்கும் நடுவுல ரொம்ப நாளா விசுவாசமா வேலை செய்யற அப்பாவோட வேலைக்காரனே அப்பாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணதுதான் என்ன முதலா பாதிச்ச நிகழ்ச்சி. இந்த மந்திரி பதவி நமக்கு வேண்டாங்க. அரசியலே வேண்டாம். காலம் பூரா மரணத்தை எதிர்பார்த்து இருக்கிறத விட எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாங்க. உலகத்துல பிறக்கிற எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். ஒரு மனுஷனுக்கு மரணம் எப்படி வேணாலும் வரலாம். விபத்துல வரலாம், நோயில வரலாம், தற்கொலையா கூட வரலாம். மரணத்துல இருந்து எந்த மனுஷனும் தப்ப முடியாதுமா. என்னங்க நீங்க சொல்றீங்க? நமக்கு மன நிம்மதி தானே முக்கியம். நம்ம காயத்ரியோட எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா? லட்சுமி, சின்ன வயசுல இருந்து நான் அரசியலுக்காக எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன், எவ்வளவு உதவ வாங்கியிருக்கேன், எத்தனை வாட்டி லாக்கப் போயிருக்கேன், எத்தனை வருஷம் ஜெயில இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு பலன் வேண்டாமா? பாவம் குழந்தை பயந்துருக்கு, பரவாயில்ல. எதிர்கால வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டா போதும். மினிஸ்டர் மக தானே, மனசை தைரியமா தான் வச்சுக்கணும். குழந்தை கூட நீயும் படுத்து தூங்கு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். உடம்பு பூரா ஒரே வலி, பேசக்கூட முடியல. இன்னைக்கு காரைக்கால்ல மகளிர் மன்ற திறப்பு விழா, போய்தான் ஆகணும். இன்னைக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம். திறப்பு விழாவை இன்னொரு நாளைக்கு தள்ளி போட சொல்லுங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது லட்சுமி. அவங்க எல்லாம் நம்ம கட்சிக்காரங்க. நான் போகலன்னா தப்பாயிரும். எனக்கு ரெஸ்ட் வேணும், விழாவும் நடக்கணும். ரெண்டு எப்படிங்க நடக்கும்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. காரைக்காலுக்கு எனக்கு பதிலா நீ போணும். நானா? ஒரு நல்ல குடும்ப தலைவிய மட்டும் வாழணும்னு ஆசைப்பட்ட என் அம்மாவை அப்பா கட்டாயப்படுத்தி அரசியல் இறக்கினாரு. எங்கள் தலைவி லட்சுமி சந்தானம், எங்கள் தலைவி லட்சுமி சந்தானம், எங்கள் தலைவி லட்சுமி சந்தானம், எங்கள் தலைவி அங்க போறது யாரு தெரியல, வெறும் லட்சுமி சந்தானம் இல்ல, காரைக்கால்ல வரப்போற பை எலெக்ஷன் நம்ம கட்சியோட வேட்பாளர். இந்த தலைவலி, உடம்பு வலி எல்லாம் வெறும் டிராமா. இப்படி எல்லாம் சொல்லனா அவ போவாளா? அவ கலந்துக்க போற மேடையில வச்சு நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர் நீங்க தான் அந்த தொகுதியோட வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண போறாரு. அப்பதான் உன் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிய போகுது. வருங்கால பாண்டிச்சேரி முதலமைச்சர் லட்சுமி சந்தானம் வாழ்க. அம்மாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காத விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. விக்னேஷ் தியேட்டர்ல ஸ்பீல்பர்குடைய பர்த் ஆஃப் த குயின் படம் பார்க்கணும்னு சொன்னல. படத்தை முழுசா பார்க்காம பாதியிலே இப்படி என்னை எங்கப்பா அவசரமா கூட்டிட்டு போறீங்க? அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு? லட்சுமிக்கு பதிலா நான் தான் அங்க போயிருக்கணும்.
மாதம் நடைபெற உள்ள காரைக்கால் தொகுதி இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சியான KMK கட்சியின் தலைவர் திரு முத்துராமனின் மகன் திரு மு செல்வம் அந்த கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். செல்வத்தை எதிர்த்து ஆளும் கட்சியின் தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு RK சந்தானத்தின் மகள் எஸ் காயத்ரியை நிறுத்துவதாக பாண்டிச்சேரியில் பத்திரிகையாளர்களிடம் திரு RK சந்தானம் அறிவித்தார். இது கட்சி எடுத்த முடிவு, என்னால மீற முடியல, அதனாலதான் சம்மதிச்சேன். அம்மா இறந்து ஒரு மாசம் கூட ஆகல, அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கிறதால தானே சம்மதிச்சேன். லக்ஷ்மியோட மரணம் இன்னும் மக்கள் மனசுல இருந்து மறையல. இந்த நேரத்துல நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டா நிச்சயம் நீ ஜெயிச்சிருவ. என் லக்ஷ்மியை கொண்டு எதிரியை நான் பழி வாங்குறதுக்கு லக்ஷ்மியோட மரணத்தை தான் நான் ஆயுதமா பயன்படுத்த போறேன். அம்மாவோட மரணத்தை வித்து ஓட்டாக்க போறீங்களா? முடியாது. ஒரு காலம் முன்ன வேட்பாளரை நிக்க சம்மதிக்க மாட்டேன். அம்மா காயத்ரி, முடியாதுன்னு சொல்றேன்ல. உன்னை எப்படி எலெக்ஷன் நிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நாளையில இருந்து நீ பிரச்சாரத்துக்கு போற, ஜாக்கிரதை. தஞ்சாவூர்ல இருக்கிற எங்க அம்மாவோட வீட்டுக்கு போனேன். ஆனா எங்க அப்பாவோட ஆளுங்க எனக்கு முன்னாடியே என்ன தேடி அங்க வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு நாடோடி கூட்டத்துல சேர்ந்தேன். தெருவோரம் கிடக்கிற ஒரு பழைய பஸ்ல ஒரு மந்திரியோட மக தங்கி இருப்பான்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா? உங்க கூட சேர்ந்த பிறகுதான் என் வாழ்க்கையில இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்ச ஒரு ஃபீலிங்கே எனக்கு வந்தது. இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்களோடவே இருந்துடுறேனே. என் மக காயத்ரி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்ன இல்ல இல்லங்கறீங்க? எங்கெல்லாம் யார் தேடினீங்க? என்ன பண்றீங்க நீங்க எல்லாம்? ஐயா, உங்களை பார்க்க எதிர்க்கட்சி தலைவர் முத்துராமனும் ஒரு பையன் செல்வமும் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன சௌக்கியமா? கடவுள் புண்ணியத்துல நல்ல சௌக்கியம். இல்லனா இந்த மாநிலத்தோட எதிர்க்கட்சி தலைவர் அவர் மகனை வீடு தேடி வந்திருப்பீங்களா? ஆமா, இவர் யாரு புதுசா? என் பையனுடைய ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்தே இணைபிரியாத தோழர்கள். இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுக்கு என்ன இப்போ? அவ எந்த ஆஸ்பத்திரியில இருக்கான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, வேண்டாம். ஆனா இந்த எலெக்ஷன்ல என் பையனுக்கு எதிரா உங்க பொண்ணு நிக்க கூடாது. அதை டிசைட் பண்ண வேண்டியவனா நீங்க இல்ல. உங்க பொண்ணு எங்க இருக்கா, யாரு கூட இருக்காங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். அப்போ நாங்க வரட்டுங்களா? வாடா. பாண்டியா சார், காயத்ரி கதையை முடிச்சிடு. ஏய், வந்துட்டாடா வீரப்பன் சாரு. வணக்கம் சார். வணக்கெல்லாம் இருக்கட்டும். காயத்ரி எங்க? காயத்ரியா? டேய், விஷயத்தினுடைய விபரீதம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அந்த காயத்ரி யார் தெரியுமா? ஒரு பெரிய மினிஸ்டரோட பொண்ணுடா. அந்த பொண்ணை பணத்துக்காக நீங்க கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. யாராவது ஐஆர் அபிஷியல்ஸ் பார்த்தாங்கன்னு வச்சுக்க, உங்களை மொத்தமா கூண்டோட வாரிட்டு போய் முட்டிக்கு முட்டி பேத்துருவான். எதுக்காக அந்த பொண்ணை கடத்துறீங்க? மேடம் சார், என்ன யாரும் கடத்திட்டு வரல. நான் விரும்பி தான் வந்தேன். நான் இஷ்டப்பட்டு தான் இங்க இருக்கேன். மேடம், நீங்க ஒரு பெரிய மினிஸ்டரோட பொண்ணு. நீங்க எங்களோட கோஆபரேட் பண்ணா நல்லது. இல்லனா போலீஸ்காரங்க இவங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க மேடம். இவனுங்க மேல பேட் ரிமார்க் ஆயிடும். வாலிப பசங்க, வளர வேண்டிய பசங்க. இவனுங்க எனக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இவனுங்க மேல ஒரு பச்சாதாபம் உண்டு. வளர வேண்டிய பசங்க மாட்டிக்க கூடாது. தயவு செய்து நீங்க சரண்டர் ஆயிடுங்க மேடம். இது ஹைலி கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். இந்த பசங்களுக்காகத்தான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயோ, சங்கூதுற மாதிரி சைரன் ஊதிட்டு வரானுங்களே, அவனுங்க கண்ணுல மாட்டா நீங்க அவ்வளவுதான். போய் தப்பிச்சுக்கடா, போயிடுங்கடா. இன்னும் யோசிக்கிறீங்க? புறப்படுங்க. எங்கடா அந்த பொண்ணு? சொல்றா சொல்றா சொல்றா. உங்களுக்கு நான் தானே வேணும்?
இதுக்கு மேல இவங்கள ஏதாவது பண்ணீங்க, இங்க இருந்து நீங்க என்ன உயிரோடவே கூட்டிட்டு போக முடியாது. இவனே சார் ப்ளீஸ். இதுக்கு மேலே நான் இங்க இருந்தா அது உங்களை ரொம்ப பாதிக்கும். உங்க 2 பேருக்கும் நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். எனக்காக நீங்க கஷ்டப்படுறத இனிமேலும் என்னால தாங்கிக்க முடியாது. போறேன். மனசை எங்கேயே விட்டுட்டு போறேன்.